நம்ம மக்கள் மனசுல என்னென்ன விஷயங்கள்லாம் புறையோடி கிடக்கு எடுத்து கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போன உடனே அங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை, பென்ஷன் அட்டைன்னு எல்லா அட்டையும் இருக்குல்ல. அதில் பாருங்க, ஐயா உங்க பேருக்கு பக்கத்தில் லேசா குவாடு இருக்கு, அந்த பக்கம் லேசா தள்ளி இருக்கு, புள்ளி இருக்கு, மாத்திட்டு வாங்கன்னு சொல்லுதாங்கடா. அலக்களிக்காக ஐயான்னு அங்கலாய்ச்சிக்கிறோம். இதை பத்தி தான் கேட்டோம். இப்படி சொல்லும் பொழுது சடக்குன்னு மாத்தி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா பண்ணுதாங்களா அப்படின்னு கேட்டோம். வளன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, போன உடனே பண்ணி கொடுக்குறதில்ல. சர்வர் ப்ராப்ளம், ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அலக்கழிக்க தான் பண்றாங்க. படிக்காத கிராமப்புற மக்களுக்கு அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ன்றதே தெரியலைங்க. இருக்கிற டாக்குமெண்ட் சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட் இருந்தால் போதுங்க, அதை அப்டேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வழிமுறை செஞ்சால் நல்லா இருக்கும். பான் கார்டு சரியில்லை, எல்லாமே டேட் மாற்றம் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அலக்கழிக்காங்க. பஞ்சாயத்துலேருந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாலே போதும், அதை அவங்க அப்செட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 50 பேர் தான் சொல்கிறாங்க. கிராம பகுதியிலிருந்து மக்கள்லாம் பஸ் ஏறி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுதுங்க. இன்னைக்கு வா நாளைக்கு வாங்குறாங்க. கையெழுத்தே போட தெரியாதவங்க என்ன செய்வாங்க? நான் காய் கடை வச்சிருக்கிறவ விட்டுட்டு போக முடியுமா? யாருமே இல்லை, வித்தாதான் சாப்பாடு. ஒரு மெடிக்கல் கார்டு எடுக்க போகும்போது எல்லாமே ஒரு கரெக்ட் மினிட்ஸில் அந்த சர்ஜரி நாளைக்கு பண்ணியே ஆகணும். ஒரு எமர்ஜென்சிக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் கார்டு ஒரிஜினல் வேணும், ரேஷன் கார்டு ஒரிஜினல் வேணும், எல்லாத்தையுமே கொண்டு போயாச்சு. கலெக்டரேட் கிட்ட போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் கார்டில் உள்ள நேமும் ரேஷன் கார்டில் உள்ள நேமும் மிஸ்மேட்சாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ரெமெடின்னு அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பேரை மாற்றிட்டு வாங்க. இப்போ ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ண போகிறதா இருந்தால் 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் படிக்காமல் இருக்காங்க. படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நேம் ப்ரூஃப்க்குன்னு என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம கொண்டு போகிற ப்ரூஃப்லாம் ரிஜெக்ஷன். ஒரு குறை இருந்தால் சரிதான், அதை புல்ல சரத்தை மாற்றணும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பேர் திருத்தம் இதெல்லாம் இந்த பிழையெல்லாம் அரசு செய்த பிழை தான். நீங்கள் ஆதார் கார்டுலையோ வாக்காளர் அட்டையிலையோ அரசாங்கம் தான் பேரை கரெக்டாக காட்டி சொல்லணும். ஒரு வீடு ஏறி வந்து இதை பண்ணி கொடுத்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பொழப்பு பார்த்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்த மொபைல் ஆப் மூலிமா பண்ணுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். மக்களை அலைக்கழிக்காம போனால் உடனுக்குடன் வேலை செய்கிற மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதனுடைய பிரயோஜனம் ஒரு கடைநிலை மக்களுக்கு, ஒரு படிக்காத பாமர மக்களுக்கு போய் சேரும். மக்களுக்கு எளிமையாக என்ன வழிமுறை இருக்கோ அதை செஞ்சால் சரியாக இருக்கும். காலம் தாமதிக்காமல் இதை விரைவாக செய்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.